தலைவர் விஜய் அவருடைய வீடியோவில் சொல்லும்போது மற்ற இடத்துல நடந்த கேம்பெயின் இந்த மாதிரியான சம்பவம் எங்கேயுமே நடக்கல, கரூரில் மட்டும் ஏன் நடக்குது அப்படின்ற அந்த கேள்வியை முன்னெடுத்து உங்களுடைய பதில்? பொதுவாக நான் இது அரசியலாக பார்க்க விரும்பலை. தயவு செஞ்சு ஒரு மனிதாபிமானத்தோட, என்னை பொறுத்த வரைக்கும் கரூரில் மொத்தம் 41 பேர் இறந்ததில் 31 பேர் கரூர் மாவட்டம். அது 27 குடும்பங்களை சார்ந்தவங்கள். ஒவ்வொரு வகையிலையும் நான் நேரடியாக அந்த குடும்பத்தோட தொடர்புள்ளவன். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களோடும் நேரடியாக நாங்கள் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. நேற்று ஒரு இல்லத்திற்கு இரங்கல் சொல்கிறதுக்காக போயிருந்தோம். அந்த தம்பி சனிக்கிழமை இந்த கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க போகக்கூடிய தம்பி. டிசம்பர் மாதம் அந்த தம்பிக்கு திருமணம். அவங்க குடும்பத்தில் ஒரு கோரிக்கை தேவை இருந்தப்போ என்னை சந்திச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கான தேவைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த தம்பி எங்களுடைய முப்பெரும் விழாவிலேயே அந்த தம்பி பங்கெடுத்திருக்கார், கலந்துருக்காப்புல. ஆக நாங்கள் வேடிக்கை பார்க்க தான் அந்த தம்பி போனாப்புலன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவருடைய நண்பர்கள் அந்த இடங்களில் கருத்துக்களை பரிமாறினாங்க. அதனால் இது ஒரு அரசியல் நிகழ்வாக இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, இவங்க மேலே குற்றச்சாட்டு, அவங்க மேலே குற்றச்சாட்டுங்கிற அது போன்ற கருத்துக்களை நம்ம முன்னெடுக்காமல் இனி வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி ஒரு துயர சம்பவங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நம்ம நேரடியாக அவங்களோட பங்கெடுத்துருக்கிறோம், அவங்களோட அந்த நட்பு முறையில் நம்ம இருக்கிறோம். அந்த துயர சம்பவங்கள் என்பது யாராலும் 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு அரசியலாக இது யாரும் பார்த்திட வேண்டாம். அரசியல் களத்துக்கு நம்ம அதில் போயிட வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி எந்த அரசியல் கட்சியினுடைய கூட்டமாக இருந்தாலும் இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு அது ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணி.